சப்பாத்திக்கு இதை விட ஈஸியான ஒரு சைட் டிஷ் இருக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் தொக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை விட வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கு பதம் வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. சில்லி பொடி, மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் பக்கம் குக் பண்ணாலே சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஆனியன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பாதியில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி செஞ்சேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ரெண்டுமே ரைஸ் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.